ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக அவங்க மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா அவல் வந்துட்டு நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அவல் பொரியல்லாம் வச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி சமைக்கும் போதும் அவல் வந்துட்டு உப்புமா செய்வாங்க, இல்லை அவல் பாயசம் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய பரிணாமத்தில் வந்துட்டு நம்ம இந்த அவல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சோன்னா அதை விடவே மாட்டேங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அவலில். பொதுவாக இந்த அவல் வந்துட்டு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ வந்துட்டு பயன்படுத்தலாம். அப்படி மார்னிங் செய்யும்போது அவல் உப்புமா வந்து செய்யலாம். நார்மலாக தாளிச்சிட்டு அதில் தேங்காய் தூவிட்டோன்னா அவல் உப்புமா சொல்லுவாங்க. இல்லை பாயசம் செய்யும்போது இந்த அவல் போட்டும் நம்ம பால் பாயசம் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை இது தட்டி போட்டு அவல் பாயசம் செய்யலாம். இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த அவலில். சிவப்பு அவல், வெள்ளை அவல்னு சொல்லிட்டு இந்த அவலில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டு, ஃபைபர், இரும்புச்சத்து, விட்டமின் பி, இப்போ நிறைய ஊட்டச்சத்து வந்து இதில் இருக்குது. இது வந்துட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணவும், வெயிட் லாஸ் பண்ணவும், இல்லை பிளட் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்குதுன்னு சொல்லினா இந்த அவல் வந்துட்டு டெய்லி எடுக்கும்போது இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆவாங்க. இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஜீரணத்துக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவல் வந்துட்டு எதுக்கு முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா செரிமானத்துக்கு உகந்தது. அப்புறம் வந்துட்டு ஆற்றலை இழக்கக்கூடியது, அதாவது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும், இல்லை இரும்புச்சத்தை குறைபாடை நீக்குவதற்காகவும், இல்லை மூளை ஆரோக்கியத்துக்காகவும், எடை குறைப்புக்காகவும் வந்துட்டு இந்த அவல் வந்து பயன்படுத்துகிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த அவல் வந்து நல்லா எடுத்துக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் உடம்புக்கு வந்து வெயிட் போடாது, நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு நம்ம சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அவல் வந்து நம்ம தயாரிக்கலாம். அவல் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம சமைச்சி முடிச்சிட முடியும். எவ்வளோ டைம் கம்மியாக இருந்தாலுமே நம்ம இது லைட்டாக ஊற வச்சு தாளித்து எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே சமைச்சி எடுத்துடலாம். இதில் இருக்கிற நன்மைகள் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. அப்புறம் சீக்கிரம் சமைக்கலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது கொடுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டு வந்துட்டு இது நல்லா இருக்கும். எப்படி சமைச்சாலுமே அந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம மறக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து மாறிடும். இது வந்துட்டு அவலில் வந்துட்டு
அந்த வகைகளை பொறுத்து சத்துக்களும் வந்து மாறுபடும். சிவப்பு அவல் அதனோட நன்மைகளும் இதுவும் பார்த்தோன்னா, சிவப்பு அவல் வந்துட்டு இரும்பு சத்து, கால்சியம் அண்டு ஃபைபர் இருக்குது. இதில் வந்துட்டு எடையை கண்ட்ரோல் வச்சுறதுக்கும், சுகர் கண்ட்ரோல் வச்சுறதுக்கும், இல்லை ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், கொழுப்பை குறைக்கவும், இல்லை புற்றுநோயை தடுக்கவும் வந்து பயன்படுது. நார்ச்சத்து இருக்கிறதால உடம்பு வந்துட்டு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நிறைய நேரம் கடுப்பு டம்மி ஃபுல்லாகவே இருக்கும். அவல் வந்துட்டு ஒன்று பேப்பர் மாதிரி இருக்கும், இன்னொன்று அரிசி மாதிரி இருக்கும். எது இருந்தாலுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதனோட இதுக்கு தகுந்த மாதிரி தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு சமைச்சோன்னா நல்லா சீக்கிரம் வேகத்தன்மை கொண்டது. இந்த சிவப்பு அவலில் வந்துட்டு நிறையவே அயன் ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுவாங்க. சுகர் பேஷண்ட் வந்து ஒயிட்டை விட ரெட் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறதால இந்த ரெட் அவல் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவல் பொறுத்த வரைக்கும் நல்லா பொரியோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை கெட்டியான அவலாக இருந்தால் உப்புமா இல்லை பாயாசம் எப்படி சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட்டு மட்டும் மாறாது. வயிற்றுப்புண் வந்து ஆற்றும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. வயிற்றில் புண் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கலாம். குடலோட ஆரோக்கியத்திற்கும் இல்லை மலச்சிக்கலை போக்குவதற்கும் இந்த மாதிரி உடம்பு லைட் வெயிட் ஃபுட்டை எடுத்துக்கும் போது உடம்பும் ஃபிட்டாக இருக்கும். உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அவல் வந்துட்டு ரெகுலராக எடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைகள் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே இதய நோய் வராமல் தடுக்குது. வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு இது உகந்ததாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெரியவங்க வந்துட்டு இந்த எல்லாருமே சாப்பிட ஒன்றா தான் இருக்குது. யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஃபுட்டு வகைகளில் இது இல்லை. அதே மாதிரி பார்த்தோன்னா ரெட் அவல் வந்துட்டு மூளையோட வளர்ச்சிக்கும் மூளையோட செயல்பாட்டிற்கும் அப்புறமா ரத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த ரெட் அவல் வந்து பயன்படுது. இது வந்து உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மேக்ஸிமமாக. அப்புறமா ஜிம் போகிறவங்க வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க அப்புறமா இந்த ரெட் அவல் எடுத்தாங்கன்னா அது வெயிட் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அவல் வந்துட்டு எல்லா விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். நன்றி.